நமது ஜாக் வெதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மாலை மற்றும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்று 24/6/2026 புதன்கிழமை மாலை சரியாக 7 மணி அளவில் இந்த காணொளி மற்றும் ஆடியோ பதிவு சார்ந்த பதிவுகளை பதிவு செய்கிறேன். அனைவரும் இந்த காணொளி மற்றும் ஆடியோ சார்ந்த பதிவுகளை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய ஜாக் வெதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல் பேஜுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்முடைய ஜாக் வெதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வானிலை சார்ந்த பதிவுகளும் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன்களாக வந்து சேரும். அதனால் மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வானிலை சார்ந்த அமைப்புகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய வானிலை சார்ந்த பதிவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்று கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நான் என்ன சொல்ல வருகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் முதல்ல இருந்து ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். இப்போ நம்ம வானிலை சார்ந்த பதிவுகளுக்குள்ளே போகலாம். பொதுவாக 2026ஆம் ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழையின் முதல் கட்ட அறிக்கையாக இந்த சிறப்பு பாகம் 1 காணொளி மற்றும் ஆடியோ பதிவுக்கான வீடியோ பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாக் வெதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல் பேஜில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. 2026ஆம் ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை சிறப்பு தொடரின் முதல் பகுதியாக உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பேச போகும் தலைப்பு சாதாரணமான ஒரு வானிலை பதிவு அல்ல. 2026ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை தமிழகத்திற்கு என்ன கொண்டு வரப்போகிறது, 2015 போன்ற ஒரு மிகப்பெரிய மழை நிகழ்வாக மீண்டும் உருவாகக்கூடுமா, தற்போது உருவாகி வரும் எல் நீனோ எந்தளவு வலிமையானதாக இருக்கிறது என்பதை விலாவரியாக நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, கடந்த சில மாதங்களாக உலக நாடுகள் அளவில் காலநிலை மாற்றங்கள் மிக பெரிதளவில் என்ன சொல்ல நடந்து கொண்டு வருது. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலின் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்திற்கு மாறாக என்ன சொல்ல மாறி வருது. அதே போல் வங்கக்கடல் பகுதிகளிலையும் தொடர்ந்து அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலையானது தொடர்ந்து என்ன சொல்ல உயர்ந்து வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தரவுகளை வச்சு நம்ம பார்க்கும்போது 2026 என்பது ஒரு சாதாரண ஆண்டாக நம்ம கணித்து விட முடியாது. முதல்ல எல் நீனோவை பற்றி நம்ம பார்ப்போம். எல் நீனோனா என்ன? பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்புக்கு மிக அதிகமாக இருக்கும்போது அதை நம்ம எல் நீனோ என்று நம்ம சொல்லலாம். இந்த வெப்பநிலை அதிகரிப்பு வெறும் கடலில் மட்டும் நடக்காது. ஒரு கடலில் மட்டும் நடக்கும் ஒரு மாற்றம் என்று நம்ம சொல்ல முடியாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காற்றோட்டம், மழைப்பொழிவு, புயல் உருவாக்கக்கூடிய அந்த சீதோசன நிலை, வறட்சி மற்றும் வெள்ள பாதிப்பு சார்ந்த நிகழ்வுகளை கூட இந்த எல் நீனோ பாதிக்கக்கூடிய பகுதியாக என்ன சொல்ல பார்க்கப்படுது. அதனால தான் உலக வானிலை ஆய்வாளர்கள் இந்த எல் நீனோவை மிக உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. பொதுவாக நீனோ 3.4 பகுதியில் +0.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டாலே அதை நம்ம எல் நீனோ என்று நம்ம சொல்லலாம். ஆனால் அனைத்து எல் நீனோ ஆண்டுகளும் ஒரே மாதிரி இருக்குமா என்று கேட்டிங்கன்னா இருக்காது. +0.5 டிகிரி செல்சியஸ் முதல் +1.0 டிகிரி செல்சியஸ் வரை அப்படி இருந்தால் ஒரு பலவீனமான எல் நீனோ ஆண்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுவே +1.0 டிகிரி செல்சியஸ் முதல் +1.5 டிகிரி செல்சியஸ் வரை இருந்தால் மிதமான எல் நீனோ என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
அதே போன்று +1.5°C முதல் +2.0°C வரை வலுவான இப்படி இருக்கும்போது இதை நம்ம வலுவான எல்னினோ ஆண்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் +2.0°C மேலே செல்லும்போது அதை சூப்பர் எல்னினோ என்று நம்ம குறிப்பிடலாம். வரலாற்றில் மிகப்பெரிய எல்னினோ ஆண்டா நம்ம பார்க்கும்போது சில குறிப்பிட்ட ஆண்டுகள் நம்ம கண்ணு முன்னால் வந்துட்டு போகுது. அது எந்தெந்த ஆண்டுகள் என்பதை நம்ம இப்போ விலாவரியாக பார்ப்போம். 1877 அந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1982, 1997, 2015 அண்ட் 2023 இந்த ஆண்டுகளை நம்ம எல்னினோ ஆண்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அந்த 1877 to 78 இந்த காலகட்டம் ஒரு பிக் என்ன சொல்ல பிக் எல்னினோ என்று நம்ம எடுத்துக்கலாம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றையே என்ன சொல்ல மாற்றி அமைத்த ஒரு எல்னினோ ஆண்டா இந்த எல்னினோ ஆண்டு பார்க்கப்படுது. 1877 to 78 இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த ஒரு மிக பெரும் எல்னினோ ஆண்டா என்ன சொல்ல இந்த எல்னினோ ஆண்டு பார்க்கப்படுது. அப்படி என்னங்க அந்த எல்னினோ ஆண்டில் இருக்குன்னா மிக பெரும் கடுமையான வறட்சியை என்ன சொல்ல ஏற்படுத்திய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இது இந்தியா மட்டும் இல்லை, ஆசிய நாடுகள் ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் இந்த 1877 to 78 இந்த பீரியடில் நிகழ்ந்த இந்த கொடூரமான இந்த எல்னினோ காலகட்டம் மிகப்பெரிய அளவில் என்ன சொல்ல பஞ்சத்தை ஏற்படுத்தியது. ரொம்ப கடும் சேதத்தை என்ன சொல்ல விளைவித்தது இந்த 1877 to 78 இந்த பீரியடு. இது ஆரம்பித்த காலகட்டம் பார்க்கும்போது 1876 ஆரம்பிச்சிருக்கு. 76 என்ன சொல்ல ஆரம்பித்து பின்னர் 77 ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. 77 தான் உச்சபட்சம் என்ன சொல்ல தீவிரமான எல்னினோ என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கடல் பரப்பு அந்தளவுக்கு என்ன சொல்ல உயர்ந்திருக்கு. அதோட லெவல் SST லெவலை பார்க்கும்போது +3.5°C மேலே என்ன சொல்ல பதிவாகி இருக்குது. இதுதான் உச்சபட்ச வரம்பு என்று நம்ம சொல்லலாம். 1877 பதிவான உச்சபட்ச SST லெவல். இந்த உச்சபட்ச லெவல் நமக்கு இந்த 2026 ஆண்டில் நிகழ இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. இது இப்படிப்பட்ட ஒரு எல்னினோ தான் என்ன சொல்ல நமக்கு வரும் மாதங்களில் என்ன சொல்ல நிகழப்போகுது. அதனால் முடிந்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாருமே என்ன சொல்ல கவனமாக இருங்க. இந்த எல்னினோ பீரியடில் இன்னும் மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை அடுத்தடுத்த பதிவுகளில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1982 to 1983 இந்த பீரியடு அண்டு அதுக்கப்புறம் 1997 to 1998 இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்லாம் உலக நாடுகளில் பல்வேறு விதமான என்ன சொல்ல வானிலை மாற்றங்களை என்ன சொல்ல நிகழ்த்தியிருக்கு. இந்த ஆண்டுகள் குறிப்பாக 1982 1982 முதல் 1983 வரை இந்த காலகட்டங்கள் மற்றும் 1997 முதல் 1998 இந்த காலகட்டங்கள் உலக நாடுகளில் என்ன சொல்ல ஒரு மிக பெரும் சவாலுக்கு உள்ளாக என்ன சொல்ல நடத்தியிருக்கு. வாழ என்ன சொல்ல கற்றுக் கொடுத்துருக்கு. அப்படி ஒரு கொடூர மழை என்ன சொல்ல சில குறிப்பிட்ட பகுதிகள் அதிகப்படியான என்ன சொல்ல மழையை கொடுத்துருக்கு. சில குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகப்படியான வறட்சி என்ன சொல்ல ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்த காலகட்டங்கள் உலக நாடுகள் அளவில் என்ன சொல்ல ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுது இந்த எல்னினோ ஆண்டு. ஆனால் தமிழக மக்களுக்கு மிகவும் நினைவில் இருப்பது 2015-16 எல்னினோ தான். ஏன்னா அந்த ஆண்டு சென்னை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்கள் பெரும் வெள்ளத்தை என்ன சொல்ல சந்தித்தது. குறிப்பாக 2015 ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உள்ள காலகட்டங்களில் வட தமிழக மாவட்டங்களில் தொடர்ச்சியாக என்ன சொல்ல மழை சார்ந்த நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன சொல்ல தொடர்ச்சியாக வந்ததுனால ஒரு மிக கடும் என்ன சொல்ல மழை என்ன சொல்ல சந்தித்தாங்க. குறிப்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களின் பல இடங்களில் வரலாறு காணாத அளவுக்கு என்ன சொல்ல மழை பதிவாகி இருக்கு. அப்போது வங்கக்கடலில் தொடர்ந்து என்ன சொல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் என்ன சொல்ல உருவாகிக்கிட்டே இருந்திருக்கு. இது என்ன சொல்கிறதுனா ஒன்று இப்போது ஒரு சிஸ்டம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த சிஸ்டம் முடிகிறதுக்குள்ளே அடுத்த சிஸ்டம் என்ன சொல்ல உருவாகி ஒரு மிக பெரும் என்ன சொல்ல பெரும் வெள்ளத்தை என்ன சொல்ல ஏற்படுத்திட்டு அந்த எல்னினோ ஆண்டில் 2015 குறிப்பாக சொல்லணும்னா டிசம்பர் 2
ஒரு மிகப்பெரும் என்ன சொல்ல வரலாற்று சம்பவத்தை என்ன சொல்ல பண்ணியிருக்கு. ஆனால் நடப்பாண்டில் 2026ஆம் ஆண்டில் இது போன்ற 2015 போன்று அந்த பேட்டர்ன்லேயும் இந்த காலகட்டங்களில் இந்த 2026ஆம் ஆண்டு டிசம்பர் காலகட்டங்கள் நவம்பர் மிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நவம்பர் மிட்னா நமக்கு அந்த சென்டர் 15 டு அந்த நவம்பர் 30 அண்டு நம்ம டிசம்பர் 1 to 10 இந்த காலகட்டங்களில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த குறுகிய காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ல டிசாஸ்டரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடப்பாண்டில் நவம்பர் அண்ட் டிசம்பரில் என்ன சொல்ல நிகழ இருக்குது. இவ்வளோ பெரிய கடந்த என்ன சொல்ல மிக அதிகபட்சம் என்ன சொல்ல சென்டிமீட்டர் அளவை பார்க்கும்போது 49 சென்டிமீட்டர் கிட்ட என்ன சொல்ல பதிவானதாக நம்ம பார்க்குறோம். அது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் என்ன சொல்ல நிகழ்ந்திருக்கு. அதை நான் விலாவரியாக உங்களுக்கு நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த பாகம் 2 அண்டு பாகம் 3ல். அதே மாதிரி அதோடு வங்கக்கடல் மேல்பரப்பு வெப்பநிலை என்ன சொல்ல அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஈரப்பதம் தமிழக கடலோர பகுதிகளுக்குள்ளே என்ன சொல்ல வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதன் விளைவாக டிசம்பர் 1 மற்றும் 2 ஆகிய நாட்களில் சென்னை நகரம் மிகப்பெரிய என்ன சொல்ல வெள்ளத்தை சந்திச்சிருக்கு. பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சேதங்களும் என்ன சொல்ல ஏற்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிகழ்வு தமிழக வரலாற்றில் ஒரு மிக முக்கிய பேசும் பொருளாக என்ன சொல்ல பார்க்கப்பட்டது. இப்போது 2026க்கு நம்ம வருவோம். பலர் என்னிடம் கேட்கும் கேள்வி என்னென்னா, ஜாக் 2015 மாதிரி மீண்டும் 2026ல் நடக்குமா, மீண்டும் பெருவெள்ளமா அப்படின்னு என்கிட்ட கேட்காங்க. 2015 மாதிரி என்ன சொல்ல மீண்டும் வருமா சென்னைக்கு அப்படின்னு என்ன சொல்ல நிறையா பேர் கேட்குறாங்க. அதற்கு நான் என்ன சொல்கிறேன்னா, 2026 வடகிழக்கு பருவமழை மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய என்ன சொல்ல ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. ஏன்னா முதல் காரணம் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரக்கூடிய இந்த எல்னினோ தாக்கம் மிக பெரிதளவில் என்ன சொல்ல உருவெடுக்குவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் தென்படுது. ரெண்டாவது காரணத்தை பார்க்கும்போது வங்கக்கடலோட மேற்பரப்பு வெப்பநிலை என்ன சொல்ல தொடர்ந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஒரு காரணம் நம்ம எடுத்துக்கிடலாம். மூணாவது காரணத்தை பார்த்திங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாக உலக நாடுகள் அளவில் என்ன சொல்ல கடல் மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்ந்து என்ன சொல்ல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கடந்த சில ஆண்டுகளாக உலக நாடுகள் அளவில் என்ன சொல்ல கடல் மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்ந்து என்ன சொல்ல அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த 3 காரணங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 காரணங்களையும் பார்க்கும்போது 2026 வடகிழக்கு பருவமழை ஒரு சாதாரண பருவமழையாக இருக்காது என்பதை நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்னினோ மட்டும் இந்த வெள்ளத்தை உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்கு எல்னினோ மட்டும் இதற்கு தீர்வு இல்லை. ஒரு பெரிய வெள்ள நிகழ்வு உருவாக வேண்டுமென்றால் வங்கக்கடல் வெப்பநிலை என்ன சொல்ல நமக்கு சாதகமாக இருக்கணும். ஐஓடி நிலைனா இரு முனைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அரபிக்கடல் முனை, வங்கக்கடல் முனைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த இரு முனைகள் வந்து நமக்கு மிக சாதகமாக இருக்கணும். ஒரு பகுதி பாசிட்டிவாக இருந்தும் இன்னொரு பகுதி நெகட்டிவாக இருந்தாலும் இது போன்ற அமைப்புகள் வந்து சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் என்ன சொல்ல நிகழும், சில குறிப்பிட்ட பகுதிகள். இதுவே 2 பக்கமும் ஐஓடி வந்து பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு 2015 விட ஒரு மிகப்பெரிய அளவில் என்ன சொல்ல இந்த 2026ஆம் ஆண்டை நம்ம பேசும் பொருளாக நம்ம பார்ப்போம், கேட்போம். அதனால் ஐஓடி நிலை வந்து 2 பக்கமும் பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய மேடன் ஜூலியன் ஆஸ்கிலேஷன் அலைவு வந்து என்ன சொல்ல சாதகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு நிலைகளின் வருகை வந்து அதோட வருகையின் எண்ணிக்கை என்ன சொல்ல அதிகமாக இருக்கணும். அவை நகரும் பாதையும் என்ன சொல்ல நம்ம உற்று நோக்கணும். மேலும் உள்ளூர் நில அமைப்புகளையும் என்ன சொல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் அந்த 2015 சென்னை பெருவெள்ளம் அப்படியே மீண்டும் நிகழும் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் அதையும் நம்ம என்ன சொல்ல இப்போ வரைக்கும் நம்ம ரிசர்ச் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம்.
அதற்கான கால சூழல்கள் என்ன சொல்ல அடுத்தடுத்த சில மாதங்களில் எப்படி நிகழ இருப்பது என்பதை நம்ம தொடர்ந்து ஆய்வுகள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் 2026 சாதாரண ஆண்டாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு மிகப்பெரிய அளவில் என்ன சொல்ல ஒரு பேசும் பொருளாக இருக்கும் என்பதை நான் இந்த காணொளி சார்ந்த ஆடியோ பதிவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 2026 ஆண்டு காலகட்டம் ஒரு மிக மிக குரூசியலான காலகட்டம் என்று சொல்லலாம். ஆனால் அதனால் நண்பர்களே, இது ஒரு கணிப்பு மட்டுமல்ல, இது தற்போது காணப்படும் காலநிலை மாற்றத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட ஆராய்ச்சி முடிவாக நான் இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதனால் நமக்கு இன்னும் டைம் இருக்குது. இந்த ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் உருவாகும் சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம இறுதி முடிவுகளை கண்டிப்பாக நம்ம தீர்மானிக்கலாம். அதனால் அடுத்த சில மாதங்கள் மிகவும் முக்கியமான மாதங்களாக என்ன சொல்ல பார்க்கப்படுது. இந்த சிறப்பு தொடரின் அடுத்த பகுதியில் நம்ம தொடர்ந்து சில குறிப்பிட்ட காரணிகளை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக 1877 முதல் 2026 வரை பதிவான முக்கிய எல்னினோ ஆண்டுகளை நம்ம பார்க்க போகிறோம். அது கூட தமிழகத்தில் எல்னினோ ஆண்டுகளில் பதிவான வடகிழக்கு பருவமழையின் வரலாறையும் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே 1997, 2015 அண்டு 2023 ஆண்டுகளையும் நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 2026 இந்த 2026 நடப்பாண்டில் +3.0 டிகிரி செல்சியஸ் சூப்பர் எல்னினோ உருவாக வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் நம்ம அடுத்த பாகம் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கூட எந்தெந்த மாவட்டங்கள் அதிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நம்ம விலாவரியாக அடுத்த பாகம் 2 காணொளி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள். மேலும் வானிலை சார்ந்த துல்லியமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்முடைய ஜாக் வெதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஜாக் வெதர்மேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.